शुक्लांबरधरां विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। ओम नमः शिवाय परमेश्वराय शशिशेखराय नमो ओम भवाय गुणचंबवाय शिवतांडवाय नमो ओम। ओम चौं शरवणभव श्रीं ह्रीं क्लीं क्लौं चौं नमः। गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरा குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. என்னை வழிநடத்தி கொண்டிருக்கும் அனைத்து குருமார்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். குருவருள் ஆன்மீக மையத்தில் இணைந்திருக்கும் அத்தனை ஆத்மாக்களுக்கும் என்னுடைய வணக்கம். சுயம், நம்மளுடைய சுயம் என்ன அப்படின்னா அது ஆனந்தம். அதாவது இந்த ஆன்மா உடைய ஆன்மாவை ஒரே வார்த்தையில நம்ம சொல்லணும் அப்படின்னா அதோடைய வெளிப்பாடு ஆனந்தம் தான். ஏன்னா கடவுள், இறை சக்தி, பிரபஞ்சம் எதை வேணா நீங்க இது பண்ணிக்கலாம். எல்லாமே ஆனந்தம் மட்டும்தான். அது அது முழுதாக இப்ப இந்த காத்து அப்படின்னா என்ன, எதால அதை பிரிச்சு பார்த்தா அதுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்றது இருக்கு இல்லையா? ஆக்சிஜன். ஆக்சிஜனுக்குள்ள என்ன இருக்கும்ன்றத பிரிச்சு பார்த்தா அதுல சொல்லிடலாம். அதே மாதிரிதான் இந்த சுயத்துக்குள்ள என்ன இருக்கு, அது எதால நிரப்பப்பட்டதுன்னா அது முழுக்க முழுக்க ஆனந்தம். வேற எதுவுமே கிடையாது. அதுல ஓகே இது ஒரு 95% அதுல இன்னொரு 5% ஏதாவது கலந்துருக்குமா? எதுவும் கிடையாது. பியூர்லி 10% முழுக்க முழுக்க ஆனந்தத்தால் நிரம்பினது மட்டும்தான் நாம். அதாவது இந்த உடல், எல்லாருமே ஆன்மீக பயணத்துல இருக்கிறவங்க தான். சோ எல்லாருக்குமே அநேகமா தெரிஞ்சிருக்கும். நான் என்னும் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையானது இந்த உடலை குறிக்கிறது கிடையாது. அது ஆன்மாவை குறிக்கும் ஒரு வார்த்தை அப்படின்ட்டு. சோ அந்த ஆன்மா அப்ப எதால நிரம்பி இருக்கு அப்படின்னா இது அந்த ஆனந்தத்தால மட்டுமே நிரம்பி இருக்கு. இது ஆனந்தமா வாழ்றதுக்காக மட்டுமே டிசைன் பண்ண ஒரு விஷயம். நீங்க இங்க வந்திருக்கதும் ஆனந்தத்தால் வாழ்றதுக்கு மட்டுமே. ஆனா நம்ம வந்த இடத்துல இந்த சினிமால மூவி ஏதாவது பாக்குறப்போ, சினிமா போய் பாக்குறோம். ஒரு ஹீரோவை நம்மளாவே நினைச்சுக்கிறோம், ஒரு ஹீரோயினை நம்மளாவே நினைச்சுக்கிறோம். அவங்க கூடயே நம்மளும் பயணம் பண்றோம். ஆனா அது சினிமா முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஓ நம்ம வெறும் பார்த்துக்கிட்டு இருக்கோமா அப்படின்றது தெரியும். அந்த மாதிரி இந்த உடல் கூடயே நம்ம பந்தப்பட்டு இந்த உடலால கிடைக்கக்கூடிய விஷயங்கள் கூட நம்மள படுத்தி முழுக்க முழுக்க நம்மளுடைய வாழ்க்கைய துக்கமாக்கி கொள்றோம். ஆனா அப்ப இந்த வாழ்க்கை எல்லாமே எல்லாருக்கும் அப்படியே சந்தோஷமா நமக்கு வேணுங்கிறது மட்டுமே, நம்ம ஆனந்தமா இருக்கக்கூடியது மட்டுமே, கிடைக்கக்கூடியது மட்டும் தானா நம்மளுடைய வாழ்க்கை? கண்டிப்பா இல்ல. அப்படியெல்லாம் எந்த ஒரு அஷூரன்ஸும் யாரும் கொடுக்கவே இல்லை. அப்ப வாழ்க்கை அப்படின்றது சுக துக்கம் கலந்ததுதான். அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்ன்றதுதான் இங்க இது. எல்லாமே கலந்ததுதான் வாழ்க்கை. சுகமும் வரும், துக்கமும் இருக்கும், எல்லாமே தான் இருக்கு. ஆனா அத நம்ம என்ன நோக்கத்துல எடுத்துக்கிறோம், அதை எப்படி நம்ம அத ஹேண்டில் பண்றோம், இதுலதான் இருக்கு. நமக்கு ஆனா தெரியலையே, நம்ம இதால ரொப்பப்பட்டிருக்கோன்றது நமக்கு தெரியல. ஆனா நம்ம நினைச்சுக்கிறோம் இந்த கஷ்டத்துக்கே தான்டா நம்ம பிறந்திருக்கோம், என்ன மாதிரி யாரும் கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுதான். நம்ம தான் இருக்கிறதுலயே ஹையஸ்டா கஷ்டப்படணும் அப்படின்ற மாதிரி திரும்ப 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 நம்ம நினைச்சு 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 இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிக்கிறோம். ஏன்னா நமக்கு அது தெரியறது இல்ல. நாம எதை நம்ம நினைக்கிறோமோ அதுவாகவே ஆகிரும். எல்லாமாக இந்த ஒரு வாக்கியத்தை அருமையா சொல்லியிருப்பாங்க. அதை வேற வேற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய். இதுதான் உண்மை. அதே மாதிரி அந்த ஆனந்தம் அப்படின்றது உங்களுக்குள்ள தானா நிகழணும் நிகழணும். அத இந்த பழத்தை தடியால் அடிச்சு பழுக்க வைக்கிற மாதிரி பழுக்க வைக்க கூடாது. அந்த ஆனந்தம் அற்புதமாக உள்ள ஒரு அலை மாதிரி அடிச்சு அதுவா அப்படியே மிதக்கிற மாதிரி நம்ம எல்லாரும் ஒரு அனுபவத்தை கண்டிப்பா
அனுபவிச்சிருப்போம். என்ன அப்படின்னா, திடீர்னு அன்னைக்கு காலையில இருந்து எந்திரிச்ச உடனே உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து சிறகடிச்சு பறக்கிற மாரி ஒரு ஃபீலிங் இருக்கும். மிதக்குற மாரி இருக்கும். ஆனந்தமா எதுக்குன்னு தெரியாது ரீசன். அதுதான் சுயம். அதுதான் நீங்க. அப்படியே எத பார்த்தாலும் ஒரு நெறைய பேர் அனுபவிச்சிருக்கலாம். எத பார்த்தாலும் சிரிக்கணும்னு தோணும். எதுக்கு சிரிக்கிறோன்றது தேவையில்லாமயே நம்ம சிரிச்சுட்டு இருப்போம். எதையாவது ஒண்ணு பார்த்தா அதுல ஒரு பெரிய காமெடி கூட இருக்காது. ஆனா விழுந்து விழுந்து சிரிப்போம். அன்னைக்கு உங்களுடைய சுயம் வெளிப்பட்டு இருக்கு. அத கவனிச்சுக்கோங்க. அது மறைஞ்சிருக்கிற ஒரு விஷயம் எப்பயாவது வெளிப்படுகிறது. அத கெட்டியா புடிச்சுக்கணும். ஓகேயா? அப்ப ஆனந்தம் அப்படின்றது தடியடிச்சு பழுக்கக்கூடிய விஷயம் கிடையாது. அடுத்தவங்களோட உதவி இல்லாம உங்க கிட்டயே வர்றது. அதாவது உங்ககிட்டயே ஜனிக்கிற ஒரு விஷயம். யாரோட உதவியும் கிடையாது. எதுனாலயும் கிடையாது. ஏதாவது ஒரு பொருள்னால வர்றது ஆனந்தமா? கிடையாது. ஒரு ஒருத்தவங்க வந்து ஏதோ ஒண்ணு உங்களுக்கு கிஃப்ட்டா குடுக்குறாங்க. அது ஒரு விலை உயர்ந்த ஜாமான். அதனால வர்றது ஆனந்தம் கிடையாது. அப்ப அந்த பொருள் திருடு போச்சுன்னா, அப்ப உங்ககிட்ட இருந்து அந்த ஆனந்தம் போயிரும். சோ அது ஆனந்தம் கிடையாது. சரி நல்ல சாப்பாடு. அதனால வர்றது ஆனந்தங்கள். அப்ப நல்ல சாப்பாடு அப்ப அங்க ஆனந்தம் இல்ல. எந்த ஒரு பொருளாலையும் எந்த ஒரு பொருளாலையும் அடுத்தவங்களுடைய உதவி இல்லாம ஒரு அதான் ஒரு சுகமா இருக்கிற ஒரு விஷயமோ, இல்ல உணவு சார்ந்த ஒரு விஷயமோ, அடுத்த மனிதர்களால, அதாவது நம்மளுடைய சொந்தங்களால இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். அவங்க மூலமாக ஏற்படுறதுக்கு பெயர் ஆனந்தம் கிடையாது. அது எல்லாம் மகிழ்ச்சி, சுகம். அது எல்லாமே மாறக்கூடிய ஒரு விஷயம். இன்னைக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம வந்து ஆஹான்ட்டு நம்ம அவங்க கூட ஜாலியா நம்ம வெளிய போறோம். ஆனா ஏதாவது ஒரு இடத்துல வந்து பிணக்கு வந்துரும். அரே! அவ அப்படி பண்ணிட்டா, அப்படின்ற மாரி நமக்கு உள்ள வந்து ஒரு இது உழுகும். அப்ப உங்களுக்கு அந்த பிடிக்கக்கூடிய விஷயம் தானே. அங்க எங்க வந்து அந்த மாறுதலான ஒரு விஷயம் வருது. சோ அது ஆனந்தம் கிடையாது. ஓகேயா? எந்த காரணமே இல்லாம நீங்க எங்க வந்து சுகமா அப்படியே அனுபவிச்சு ஒண்ணுமே இருக்க அதுக்கு காரணம் கிடையாது. திரும்ப திரும்ப அதுக்கு எந்த ஆனந்தத்துக்கு காரணமே கிடையாது. உங்களுக்குள்ள அதுவா ஒரு மலர் மாரி மலர்ற ஒரு விஷயம். அது உண்மை. அதுதான் வந்து நீங்க. அதுதான் சுயம். அதுதான் பேஸு. பேஸு, ஆ பில்டிங்கு எல்லாமே அதுதான். ஆனந்தம் தான். இத எல்லாமே நம்ம அனுபவிச்சு தான் கண்டிப்பா அந்த மிதந்துகிட்டே இருக்கிற ஒரு ஃபீலிங் எல்லாருமே நம்ம அனுபவிப்போம். அனுபவிச்சிருப்போம். ஆனா, நம்ம என்ன பண்றோம்? அந்த மாரி வர்ற ஆனந்தத்த ஒரு அல்ப இதுக்காக விலை பேசி, அத இல்லாம நம்மள பண்ணிக்கிறோம். அது அது எவ்வளவு ஒரு வேல்யூமான ஒரு விஷயம் அப்படின்றது கூட யாருக்கும் தெரியறது கிடையாது. எல்லாருக்கும் ஒரு தேவைகள் அப்படின்றது எல்லாருக்கும் மனுஷனா பொறந்த எல்லாருக்குமே இருந்துகிட்டு தான் இருக்கு. ஆமா தானே? அப்ப அந்த தேவைகள் மட்டும் தான் இருக்கா? இல்லையே! நமக்குள்ள பயம் இருக்கு. ச என்ன ஆயிருமோன்ற ஒரு அச்சம் இருக்கு. வெறுப்பு இருக்கு. எல்லாமே தானே இருக்கு. இந்த காலம் வந்து மாறிக்கிட்டே இந்த கால சூழல்கள் எல்லாம் நம்மள என்ன பண்ணுது அப்படின்னா, அச்சப்படுத்துது. ஐயய்யோ! ஒரு ஆக்சிடென்ட்ட பத்தி கேள்விப்படுறோம். நமக்கு என்ன ஆகும் உடனே? ஐயோ! நமக்கு ஆயிருமோ? நம்ம வந்து இப்படி ஆயிருமோ? அப்படி ஆயிருமோன்னு இந்த காலச்சூழல் வந்து இல்ல வயசாயிருச்சா? நமக்கு இந்த வந்து நோய் வந்துருமோ? இந்த மாதிரி வந்து நமக்குள்ள வந்து ஒரு அச்சத்தை ஏற்படுத்துது. அதே மாரி எதிர்காலம். நாளைக்கு நமக்கு வந்து இந்த பணம் இல்லாம போயிருச்சுன்னா, நம்மள வந்து இந்த உறவுகள் கவனிக்காம போயிருச்சுன்னா, இது எல்லாம் நமக்குள்ள ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. இப்படி நம்மளும் என்ன பண்றோம்? இதுதான் சாக்கு. எனக்கு வயசாயிருச்சு அப்படின்ட்டு, நம்ம பிள்ளைங்க பார்க்கணும், இல்ல மருமக பார்க்கணும், மருமகன் பார்க்கணும், இல்ல என்னுடைய கூட பிறந்தவங்க பார்க்கணுன்ட்டு,
அவங்க தோல்ல போய் ஏறி உட்கார்ந்துக்கிறோம் இல்லையா? அவங்க நம்மள நல்லா கவனிச்சாங்கன்னா, நமக்குள்ள அப்படியே ஒரு சந்தோஷம். அவங்க கவனிக்காம விட்டாங்கன்னா, நமக்குள்ள ஒரு அப்படியே ஒரு இது. அதனால என்ன பண்றோம்? மேல உட்கார்ந்துகிட்டு, அவங்க நமக்கு எல்லாம் செய்யணும். பணிவிடை எல்லாம் செய்யணும்னு எதிர்பார்க்கிறோம். அது நரகம். அது உண்மையிலேயே உணர்ந்து பார்த்தா தான் தெரியும். அது நரகம். ஏன்னா நீங்க அடிமையாகுறீங்க அங்க. அந்த அடிமை வாழ்க்கைக்கு அத போய் நீங்க ஆனந்தம்னு நீங்க நெனச்சுக்கிறீங்க. அது முழுக்க முழுக்க தவறான ஒரு விஷயம். நீங்க உங்களுக்கான ஒரு கணக்கோட வந்திருக்கீங்க. ஓகே. எல்லாமே வாழ்க்கைன்னா, ஒரு குடும்பம், அம்மா, அப்பா, புருஷன், பொண்டாட்டி, ஒரு மனிதனா இருக்கணும். எல்லா சொந்தங்கள் ஓகே. அது அது பாட்டுக்கு போகட்டும். ஆனா, நீங்க உங்களுடைய வாழ்க்கையை வாழ்றதுக்கு வந்திருக்கீங்க. நெறைய கணக்கு வழக்குகளோட வந்திருக்கீங்க. அந்த கணக்கு வழக்குகள நீங்க நேர்படுத்தி ஆகணும். அந்த பொறுப்பு உங்ககிட்ட இருக்கு. அது எப்ப தெரியும் உங்களுக்குள்ள வந்து அது உணர ஆரம்பிக்கிறீயோ, அங்க வந்து முழு கான்ஷியஸோட அந்த கணக்குகள நம்ம சரி பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். சும்மா இந்த அடுத்தவங்க தோள் மேல உட்கார்ந்துட்டு சவாரி பண்ணுவோம். நரகம். திரும்பவும் சொல்றேன் அது நரகம். அடிமை வாழ்க்கை வாழ்றதுக்கு நம்மளே வந்து நம்மள வந்து அடிமை ஆசனம் எழுதி குடுக்குறோம். ஆனா, அப்ப குடும்பத்துல இருந்து யாரையும் நம்மள கவனிக்க வேணாமா? அப்ப நான் கஷ்டப்படணுமா? அடுத்த கேள்வி வரலாம். ஆனா, நம்ம குடும்பத்துல இருந்து நம்மளால முடிஞ்ச உதவிகள், எவ்வளவு உதவிகள் பண்ண முடியுமோ, குடும்பத்துல மட்டும் கிடையாது, வெளியிலயும் அவங்கவங்களால முடிஞ்ச அத்தன விஷயங்களும் பண்ணலாம். அத பணமா தான் பண்ணணும்ன்றது கிடையாது. உடல் உழைப்பா, மனதால எவ்வளவு கொட்டி கிடக்கு. அதுதான் வந்து உங்களுடைய கணக்குகளை நேர்படுத்தும். சோ, நம்ம எல்லாரும் நம்மள தூக்கி வச்சுட்டு கொண்டாடணும். தூக்கி வச்சுக்கிட்டு நம்மள கவனிக்கணும். தினம் டாக்டர் வீட்டுக்கு கூட்டிட்டு போனா, நம்ம சொந்தம் எல்லாம் நம்ம மேல ரொம்ப அக்கறையா இருக்காங்க. கூட்டிட்டு போகாம இருந்தாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஒரு அளவுகோல் எல்லாம் வச்சுக்கிட்டு நம்மளுடைய வாழ்க்கையை வாழ்ந்தோம்னா, ரொம்ப கஷ்டம். அதுக்கு நம்மளால எவ்வளவு உதவி குடும்பத்து, அக்கம் பக்கம் என்ன நம்மளால முடியுமோ, அத எதையும் எதிர்பார்க்காம திரும்பவும் சொல்றேன். அந்த ஒரு உதவி நம்ம பண்றோம் அப்படின்னா, அதுல இருந்து வர்ற எந்த ஒரு விஷயத்தையும் நாம கண்டிப்பாக எதிர்பார்க்க கூடாது. மிக மிக அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கலாம். அங்க நீங்க எதிர்பார்க்கிறீங்கனாலே அங்க வந்து அது கேன்சல் ஆயிருது. அங்க அவ்வளவுதான். அதுக்கான ஒரு மதிப்போ, மரியாதையோ கிடையாது. அது எதுக்கு பண்றோமோ, அது அங்க போயிருது. உங்களுக்கு தோணுது ஒரு விஷயம் செய்றீங்க. அவ்வளவுதான். ஒரு ஆளுக்கு ஒரு உதவி தேவைப்பட்டிருக்கு. அந்த இடத்துல நம்ம உதவுறோம். அதோட இந்த கணக்கு முடிஞ்சிருச்சு. சட்டுன்னு வெளிய வந்துரணும். இப்படிதான் நம்மளுடைய வாழ்க்கை வாழணும். நம்ம பிறருக்கு அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறது எப்படி அப்படின்னா, ஒரு நல்லதே செய்றோம் அப்படின்னு, அது ஒரு சுமைதான் கண்டிப்பா. ஒருத்தவங்கள வந்து உடம்பு சரியில்லாதவங்கள நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன்னு கமிட் பண்ணிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. நமக்கும் கொஞ்சம் உடம்பு சரியில்ல தான். அது அவங்கள கூட்டிட்டு போறது நமக்கு ஒரு பெரிய விஷயமா தான் இருக்கும். ஆனா, அந்த சுமைய வந்து நம்ம அனுபவிச்சு அவங்களுக்கு செய்யணும் அப்படின்ற மாரி நம்ம அத செய்யறப்ப, நம்மளுடைய சுமை குறைக்கப்படுகிறது. நல்லா உணர்ந்துக்கோங்க. நம்மளுடைய சுமை குறைக்கப்படுகிறது. நமது வாழ்க்கைய அடுத்தவங்களுக்காக நீங்க அர்ப்பணிக்கிறப்ப, நமக்கான உதவி, உங்களுக்கான உதவி உங்கள தேடி வரும். அது எங்க இருந்து வரும்ன்ட்டுலாம் நீங்க நினைக்கவே முடியாது. உங்க கையில வந்து நிக்கும். இது எல்லாம் அனுபவபூர்வமான சத்தியமான வார்த்தைகள். இது எப்ப வந்து இதெல்லாம் ஏற்படுதுன்னா, இந்த மாரி அடுத்தவங்களுக்கு உதவி ஆ எதையும் எதிர்பார்க்காம அதுல 1% கூட அந்த எதிர்பார்ப்புன்ற கலப்பு இருக்கக்கூடாது. இருக்கலாம். ஆரம்பத்துல கொஞ்சம் இருக்கலாம். இல்ல, இல்ல வேண்டாம். நான் செய்றேன் அவ்வளவுதான்யா. அப்படின்ற மாரி ஒரு கணக்குலயே நம்மள பழக்கப்படுத்திக்கிறப்ப, இந்த உயர்நிலையான ஒரு இதுக்கு ஸ்டேஜ்க்கு நம்ம வர்றோம். நெறைய பேர் என்ன பண்றாங்க? நான் சம்பாரிக்கிறேன். நான் வந்து என்னுடைய அறிவாலயும், என்னுடைய உடல் உழைப்பாலயும், நான் வந்து இந்த குடும்பத்துக்கு காசு கொண்டு வரேன். நான் வந்து உழைக்கிறேன். சோ, நான் சொல்றபடி தான் கேட்கணும். நான் என்ன நினைக்கிறேனோ, அதுதான் நடக்கணும். இப்படின்ட்டு அதாவது அடுத்தவங்கள ஆளணும் அப்படின்ற மாரி அவங்களுக்குள்ள மனசுல.
இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு நினைப்பெல்லாம் வச்சுக்கிட்டோம்னா, நம்ம நம்மளே வந்து நம்மளுடைய வாழ்க்கைய நரகமாக்கிக்கிறோம். நம்ம சம்பாதிச்ச ஒரு பொருளா இருக்கட்டும், அது அறிவாக இருக்கட்டும், நமது திறமையாக இருக்கட்டும், அடுத்தவங்களுக்காக, அடுத்தவங்களை உயர்த்துவதற்காக, அடுத்தவங்க ஏதோ ஒரு வாழ்க்கையில ஒரு கஷ்டம் கூட இருக்கலாம். இல்ல படிப்பு உதவியா இருக்கலாம். ஏதோ ஒண்ணு. அதுக்காக நம்மளுடைய நம்மளுடைய சம்பாதித்த பொருளையோ, நமது அறிவையோ, நமது திறமையையோ அடுத்தவங்களுக்காக அத செலவழிக்கிறப்ப, அவங்களுடைய வாழ்க்கைய ஒரு ஸ் இது ஒரு சரி பண்றதுக்கான விஷயமா கூட இருக்கலாம். உங்களுக்கு தேவையான அனைத்தும் இது உறுதிப்படுத்தியே நான் சொல்றேன். தானாக வந்தடையும். அது குட்டி ஆசையா இருக்கலாம். சின்ன சின்ன ஆசை அப்படின்ற மாரி கூட இருக்கலாம். இல்ல பெரிய ஆசையா இருக்கலாம். அது எப்படியும் உங்கள வந்து அடைஞ்சே தான் தீரும். இது சத்தியமான ஒரு வார்த்தை. அதே மாதிரி அடுத்தவங்க வந்து நம்மள எதிர்க்கிறாங்க. ஓகே. ஏன்னா நெறைய எதிர்ப்புகளுக்கு மத்தியில தானே நம்ம எல்லாருமே வாழ்றோம். அப்படின்ட்டு அந்த ஓகே எதுக்குறாங்கய்யா. அதே மாரி அடுத்தது, நமக்கான உதவி அதுவா தான் வரணுமே ஒழிய, எனக்கு இந்த உதவி வேணும். அப்படின்னு நீங்க போய் யார்கிட்டயும் நிக்கக் கூடாது. நீங்க அடுத்தவங்களுக்கு செய்யறப்ப உங்களுக்கான உதவி தானே வரும். அது நீங்க மனசுல கூட நீங்க நினைக்க வேணாம். அது அப்படியே நீங்க நினைச்சத விட மேலான ஒரு உதவி கிடைக்கும். சோ, இதுல இருந்து என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம்? நீங்க வந்து ஒரு உதவிய எதிர்பார்க்கிறத விட, அதுவாகவே அந்த உதவி வந்து அமையும். எப்ப அமையும்? இந்த மாரி ஒரு உயர்நிலையான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்றப்ப கண்டிப்பாக அமையும். அதே மாரி இந்த மாரி ஒரு வாழ்க்கைய வாழ்றப்ப நீங்க சுதந்திரமாக ஒரு பறவை மாரி வாழ்றீங்க. அப்போ உங்களுடைய மனதிலத்துல ஆனந்தத்திலே ரொம்பி இருக்கும். ஆனா, நம்ம நமக்கு வந்து அடுத்தவங்க உதவணும். நமக்கு வந்து அடுத்தவங்க பண்ணிக்கிட்டே இருக்கணும். பணிவிடை பண்ணணும். அடுத்தவங்க காசு குடுக்கணும். அடுத்தவங்க வந்து நமக்கு அ எல்லாமே செய்யணும். அப்டின்னெல்லாம் நம்ம எதிர்பார்க்கிறவங்க, கண்டிப்பா அடிமை சாசனம் தான் எழுதி குடுக்குறோம். அ அதுல வந்து மாறுபாடே கிடையாது. ஏன்னா, வள்ளுவரே என்ன சொல்லியிருக்காரு? "உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல்" அப்படின்னு. அதாவது நம்மளுடைய மனதுல நம்மளுடைய எண்ணங்கள் உயர்வானதாக இருக்கணும். அதுதான் நான் அடிக்கடி சொல்றது. நம்மளுடைய நம்மளுடைய எண்ணத்திலேயே நம்ம வந்து நம்மள திருத்திக்கிட்டோம் அப்டின்னா, வெளிய வர்றப்ப அது ஆட்டோமேட்டிக்கா கரெக்ட்டா வந்துரும். சோ நம்ம ஒரு விஷயத்த நெனைக்கிறப்பயே அங்கேயே அது சரி பண்ணிர்றோம். அதுதான் எண்ணம் போல் வாழ்க்கை. அதனால அந்த எண்ணத்த ஃபர்ஸ்ட் கரெக்ட் பண்ணிட்டா, மத்தது அத்தனையுமே வந்து அத சொல்லுவாங்க இல்லையா? முதல் கோணல் முற்றும் கோணல். அப்படி கூட வச்சுக்கலாம். சோ, அந்த முதல்ல வந்து நம்மளுடைய எண்ணம் வந்து சரியா அமைஞ்சிருச்சுன்னா, வர்றது அத்தனையுமே சரியா தான் அமையும். அதுல இருக்கும். எல்லாமே உங்களுக்கு அப்படியே ரெட் கார்பெட் போட்டு உங்கள வந்து 10 பேர் பூ போட்டு தூவி, அப்படியே புகழ் மாலை போட்டு, அப்படியெல்லாம் நான் எந்த அஷ்யூரன்ஸும் குடுக்கல. எல்லாம் நடக்க தான் செய்யும். தூத்துறது நடக்கும். எல்லாமே நடக்க தான் செய்யும். அப்ப எதுக்கு அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்? நீங்க கடை தேறணும்னா ஹெல்ப் பண்ணணும். இல்ல இதே மாரி நான் பிறவி எடுத்து நான் இந்த மாரியே நான் பண்ணிக்கிறேன் அப்டின்னா, அது அவசியம் கிடையாது. இந்த அடுத்தவங்களுக்கு ஒரு உதவி ஓ இத மாரி பண்றப்ப, அத தவிர நமக்கு வேற ஒண்ணுமே கிடையாது. வேற எதுவுமே கிடையாது. அது உங்கள வந்து எப்படி ஆக்கும் அப்டின்னா, ரொம்ப அப்படியே அமைதியாக, ரொம்ப சிறப்பான ஒரு வாழ்க்கையாக அற்புதமானதாக உங்களுக்குள்ள ஆக்கும். உங்கள அப்படியே டெவலப் பண்ணி அத அற்புதமாக கொண்டு போகும். அதாவது ஒரு தங்கத்த வந்து புடம் போட அது தக 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 தகன்னு மின்னும் இல்லையா? அந்த மாதிரி நம்மள அது அந்த எண்ணமோ, அந்த மாரி ஒரு வாழ்க்கையும் நம்மள ஆக்குது. இன்னொன்னு மத்தவங்களுடைய குறைய எப்பயுமே பேசக்கூடாது. அடுத்தவங்களோட குறைய பெருசு பண்ணி நம்ம அத பேசுறப்ப நம்மளுடைய மனது அதுக்குள்ள தானே போகும். நம்மளுடைய எண்ணமும் வந்து அந்த குறைக்குள்ளேயே தான் சுத்திக்கிட்டு இருக்கும். அடுத்தவங்க இருக்கும். அடுத்தவங்க குறை இல்லாதவங்கலாம் நான் சொல்லவே வரல. இருக்கும். ஆனா அது நமக்கு தேவையில்லாத தானே. ஓகே பார்க்கிறோம். ஓகே. அது அவங்களுடைய வாழ்க்கை. அவங்களுடைய இது. அதுல நமக்கு அவசியமே கிடையாது. குறைன்னு நம்ம பார்த்தோம். ஓகே ஜஸ்ட் லைக் தட். விட்டுறலாம்.
அப்ப வாழ்க்கைனா என்ன? மத்தவங்களுக்கு நல்லது செய்யறதுதான் வாழ்க்கை. அதுதான் கான்செப்ட். சோ ஒவ்வொரு மனுஷனும் அவனுடைய சொந்த தேவையில அவன் கண்டிப்பாக ஈர்ப்பாதான் இருக்கிறான். அதனால புற வாழ்க்கையிலயும் நம்ம ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது அவசியம். எது உங்களுக்குள்ள வேணுமோ அததான் நம்ம ஈர்க்கிறோம். அதனாலதான் திரும்ப திரும்ப எண்ணம் ரொம்ப அங்க கரெக்ட் பண்ணிரணும் அப்படின்னு சொல்ல வர்ற விஷயம் கரெக்ட் பண்ணிரு. அது அண்டர்லைன் பண்ணி சொல்லக்கூடிய விஷயமும் அதுதான். அந்த எண்ணம் சரியானதாக அமைஞ்சுச்சுன்னா உங்களால தப்பாவே இது பண்ண முடியாது. தப்பான வழிக்கு போகவே முடியாது. வேண்டாம், இது எனக்கு வேண்டாமே, வரும் எண்ணம். அதெல்லாம் சொல்ல மாட்டேன். வரும். இல்ல இல்ல எனக்கு இந்த எண்ணம் வேண்டாம் அப்படின்ட்டு நம்மள தூக்கி போடுறப்ப என்ன ஆகும்? அற்புதமான ஒரு வாழ்க்கைக்கு நம்ம மாறிக்கிட்டே இருக்கோம். சோ என் என் நம்ம என்னுடைய எண்ணம் எல்லாம் நல்லதாக, உயர்வானதாக, சிறப்பானதாக மட்டுமே நம்மளுடைய எண்ணங்கள் இருக்கணும். அப்ப எண்ணம் ரொம்ப சிறப்பானதா அமைஞ்சிருச்சு அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா ஒரு சாவி போட்டா பூட்டு திறந்துதானே ஆகணும். நம்ம சாவி போடுறோம். நல்ல எண்ணம் அப்படின்ற ஒரு சாவிய போடுறோம். அப்ப வாழ்க்கை அப்படின்ற அந்த பூட்டி இருக்கும் ஒரு இது திறந்துகிட்டு உங்களுக்கு உள்ள விடுது. சிம்பிளா சொல்லணும்னா அந்த கான்செப்ட் தான். ஆனா நம்ம என்ன பண்றோம்? நமக்குள்ள நம்ம எப்பயுமே சாட்டிஸ்பாக்சன் ஆகுறது கிடையாது. நிறைவாவே நம்ம ஃபீல் பண்றது கிடையாது. குறை, குறை, குறை. எனக்கு இன்னும் கொஞ்சம் இது நல்லா இருந்தா நல்லா இருந்திருக்கும். இது நல்லா இருந்தா நல்லா இருக்கும். எனக்கு அம்மா சரி கிடையாது, அப்பா சரி கிடையாது, இவங்க சரி கிடையாது, கூட பிறந்தவங்க எல்லாத்துலயும் குறை. ஓகே. உண்மையாவே அது குறையாவே இருக்கலாம். அதெல்லாம் இல்லன்னு சொல்லவே வரல. வாழ்க்கை அதுதான். அத அப்படியே நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு என்ன பண்ணணும்? கடந்து போகணும். கஷ்டம். இதெல்லாமே வாயில ஈஸியா சொல்லிரலாம். ஆனா, நம்மளால நெனச்சு நம்மளுடைய கான்ஷியஸோட ஒரு விஷயம் செய்றோம் அப்படின்னா, நம்மளால இப்ப எண்ணமே வருது. ஒருத்தவங்கள பத்தி நம்ம தப்பா நெனைக்கிறோம். அவங்க பாரு என்ன அவன் திட்டுறான். அவன் பாரு அப்படி ஆயிரணும் அப்படின்னு அங்க ஒரு எண்ணம் வர்றப்பயே இல்ல இல்ல அவன் திட்டுறான். ஓகே. இது தேவையில்லாத ஒரு விஷயம். அப்படின்னு நம்ம அதுல இருந்து வெளிய வந்துட்டோம் அப்படின்னா, அது உங்கள தாக்காது. ஆனா நமக்குள்ள நம்ம எந்த காலத்திலயும் அந்த நிறைவா ஃபீல் பண்றதே கிடையாது. என்ன பண்றோம் நம்ம? நல்லா செடி மரம் மாரி அந்த துன்பத்துல தான் நம்ம வேரூன்றி நிக்கிறோம். அந்த குறைய எல்லாத்தையும் கிளைகளாக அந்த மரத்தோட கிளைகள் மாரி நல்லா படர விட்டுக்கிறோம். வாழ்க்கை முழுக்க. சோ நம்ம ஆட்டோமேட்டிக்கா எதுல சிக்கிறோம்? துன்பம் பிளஸ் அந்த குறை. இதுல தான் ரொம்ப இருக்கும். நம்ம வந்ததோ ஆனந்தமா இருக்கிறதுக்கு. இது என்ன பண்றோம்? இது எல்லாத்தையும் புடிச்சுக்கிட்டு தொங்குறதுனால, இதுவே நம்மளுடைய வாழ்க்கையாக மாறுது. நாம எல்லாருமே ஒரு கட்டத்துல மறையக்கூடியவங்க தான். நம்மளுடைய வாழ்க்கை முடிவுறக்கூடிய ஒரு விஷயம் தான். எல்லாருக்கும் தெரியும். ஆனா, நாம ஆனந்தமா தான் வாழணும். தெரியுது. இப்படிதான். ஆனா நம்ம ஆனந்தமா தான். அது எப்படிதான் ஆனந்தமா வாழ்றது? இவ்ளோ பிரச்சனை இருக்கு எனக்கு. நீ பாட்டுக்கு சொல்லிட்டு ஏதோ பேசுவ, போய்க்கிட்டே இருப்ப. அது எப்படி? அந்த ஆனந்தமா வாழ்றதுதான் உங்களுடைய தனித்தன்மை. அத அடுத்தவங்கள கையில குடுக்கறதுக்கோ, அடுத்தவங்க உங்களுடைய ஆனந்தத்த கலைக்கிறதுக்கோ, இல்ல முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கோ யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது. ஏன்னா, இது உங்களுடைய தனித்தன்மை. உங்களுடைய சொந்த தனி ஒரு ஒரு பீரோ இல்ல ஏதோ கூட சொல்லிக்கலாம். அந்த சாவி உங்ககிட்ட மட்டுமே இருக்கு. அத அடுத்தவங்க தொறந்து பார்க்கவோ, அத கழச்சு போடுறதுக்கோ யாருக்கும் உரிமை இல்ல. ஆனந்தமாக இருக்கிறது என்னுடைய பிறப்புரிமை. அடிக்கடி நம்ம சொல்லிக்கலாம். ஏன்? "தீதும் நன்றும் பிறர் தர வாரா." உங்களுக்குள்ள இருக்க வேண்டியது ஆனந்தம் மட்டுமே. எந்த அறிவா இருக்கட்டும், திறமையா இருக்கட்டும், அது எப்பயுமே அடுத்தவங்களுக்காக வாழ்றதுல அது அப்படியே ஜாஸ்தி ஆகுது. மல்டிபிள் ஆகுது. அப்படியே அது என்ன ஆகும்? அடுத்தவங்களுக்கும் ஸ்ப்ரெட் ஆகும். அற்புதமான ஒரு விஷயமாக இருக்கும். புற வாழ்க்கையும் நம்மளுடைய புற வாழ்க்கையும் கண்டிப்பாக சீரான ஒரு விஷயமாக தான் இருக்கும். அப்படி வாழலன்னு வச்சுக்கோங்க. உங்களுடைய ஆனந்தத்த உங்களால கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாது. சாவிய தொலைச்சுட்டீங்க அப்படின்றது தான் அதுக்கான அர்த்தம். ஏன்னா, நம்மளுடைய இந்த புற வாழ்க்கை அப்படின்றது கண்டிப்பாக நிலையில்லாதது.
ஒரு உங்களுக்கு ஒரு சுகம் கிடைக்குது. ஏதோ ஒரு விஷயத்துல சுகம் கிடைக்குது. சாப்பிடுறீங்க. ஏதோ தூங்குறீங்க. எதுவாக இருக்கட்டாலும், அதுல ஒரு சுகம் கிடைக்குதுன்னா, ஆ இந்த இ இந்த பூலோக வாழ்க்கை அப்படின்றது என்னது? அந்த சுகம் வர்றப்பயே கூடவே ஒரு துக்கமும் சேர்ந்தே வரும். சாப்பிடுறோம். நல்லா இருக்குன்னு சாப்பிடுறோம். உண்மையில நமக்கு பிடிச்ச டிஷ். ஏதோ ஒண்ணு சாப்பிடுறோம். கூட கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறோம். உடனே வயித்த கலக்குது. அவஸ்தைப்படுறோம். அப்ப ஒரு சுகம் கிடைக்கிறப்ப, ஒரு சந்தோஷம் கிடைக்கிறப்பயும் அங்க ஒரு துக்கமும் சேர்ந்தே தான் வருது. அதே மாரி தான் தலைகீழா போட்டாலும், ஒரு துக்கம் வர்றப்பயும் உங்களுக்கு சுகமும் அதுவும் நிரந்தரம் கிடையாது. அதுவும் சேர்ந்தே தான் வரும். சோ, யார் ஒருவர் இந்த வர்ற சுக துக்கங்களை சமமாக ஓகேயா வாழ்க்கைன்னா அப்படிதான் இருக்கும். நமக்கு வேற சொல்லிக் குடுத்துட்டாங்களா? வாழ்க்கை ஃபுல்லுமே சுக துக்கங்களா ஆனது அப்படின்ட்டு நம்ம அதையே புடிச்சுக்கிட்டு தான் தொங்குறோம். வரும். யாருமே அத மறுக்க முடியாது. உண்மையில வாழ்க்கை சுக துக்கங்கள் கொண்டதுதான். ஆனா, அது எதுவுமே என்ன வந்து அசைக்காது. அந்த ஒரு ஸ்ட்ராங்கா எதுவா இருக்கட்டும், சுகமா இருக்கட்டும். ஓகே, ஓகே. வா. வந்தியா? சரி, கிளம்பு. அவ்வளவுதான். துக்கமா? ஓகே. வந்தியா? ஓகே. அவ்வளவுதான். அத புடிச்சுக்கிட்டு, நம்ம அது மேல ஏறி சவாரி பண்ணிக்கிட்டு, அத அத விடவும் முடியாம, அப்ப நம்மளுடைய வாழ்க்கை கண்டிப்பாக நரகமாக மாறுது. துன்பம் வர்றப்பயும் அத அக்செப்ட் பண்ணிக்கிட்டு, ஓகே. அவ்வளவுதானே? சரி. ஆனா என்னுடைய ஆனந்தத்த இந்த துன்பம் வந்துருச்சா, நீ வந்து எல்லாம் என்ன வந்து அசைச்சிட முடியாது. வந்தியா? நீ பாட்டுக்கு போய்க்கிட்டே இரு. சந்தோஷம். அதே மாரி. நீ வந்துட்டியா? நான் அந்த மாரி அதுக்குன்னு ஆட மாட்டேன். நீ வந்துட்டியா? நீ பாட்டுக்கு போ. என்னுடைய ஆனந்தத்த யாருக்காகவும் நான் விட்டு குடுக்க மாட்டேன். ஏன்னா, அதுதான் என்னுடைய சுயம். உங்களுடைய உருவத்த அடுத்தவங்களுக்கு யாராவது எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்டின்னா குடுப்பீங்களா? ஏன்னா, அது உங்களுடைய சுயம். உங்களுடைய பேரு. இத வந்து அந்த எப்படினாலும் நம்மளுடைய பேர யாராவது சொல்றப்ப, அதுவும் நம்ம சின்ன பிள்ளையில யாராவது வந்து நம்மள செல்லமா கூப்பிடுறத, நீங்க எவ்ளோ வயசானதுக்கு அப்புறம் யாராவது கூப்ட்டா, அது உங்களுக்கு அப்படி ஒரு ஆனந்தம் தரும். ஏன்னா, அது என் பேரு. ஆஹா! நீங்க இந்த வயசுலயும் நீங்க இப்படி இருக்கீங்க. ஓ! அப்படின்றதெல்லாம் சொல்றப்ப, ஓ! அது என்ன மட்டும் குறிப்பிடக்கூடிய ஒரு வார்த்தை. அது எல்லாமே இது எல்லாம் நிலையில்லாத ஒரு விஷயத்துக்கே நம்மளுடைய மனசு துள்ளி குதிக்குதே! அப்ப உள்ள இருக்கிற ஆனந்தத்த நம்ம அடைஞ்சோம்னா எப்படி இருக்கும்? அது என்னோட சுயம். அத யாருக்காகவும் நான் விட்டுக் குடுக்க மாட்டேன். ஸ்ட்ராங்கா பிடிச்சிரணும். விடவே கூடாது. இந்த வாழ்க்கை அப்படின்றது கண்டிப்பா ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா, இந்த மரணம், இறப்பு, பிறப்பு, இறப்பு அது இயல்பான ஒரு விஷயமா தான் இருக்கும். கண்டிப்பாக அது திரும்ப, திரும்ப, திரும்ப இதா இருக்கும். ஆனா, இந்த வர்ற அந்த சுக துக்கங்கள நம்ம சமமா எடுத்துக்கிட்டு, அதால நம்ம அ நம்ம தளர்ந்து விடாமையோ, இது பண்ணாம ஒரு பயந்துராமையோ இருக்கிறப்ப, எதுவுமே நம்மள ஒண்ணும் அசைச்சுக்க முடியாது. நம்ம தான் ஒரு ஆனந்த சொரூபமா தானே இருக்கிறோம். அத மட்டும் நம்ம கவனமாக நம்ம பார்த்துக்கணும். இருக்கட்டும். வரோம். ஓ! நீங்க வந்து அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றீங்களா? வாங்க இன்னைக்கு உங்களுக்கு ஒரு மாலை. இன்னைக்கு வந்து உங்களுக்கு ரோஜா மாலை. ஓ! நாளைக்கு ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றீங்களா? உங்களுக்கு ஒரு மல்லிகை மாலை. ஓ! 10 பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்களா? உங்களுக்கு ஒரு சந்தன மாலை. யாரும் அப்படி போட மாட்டாங்க. இன்னமும் சொல்லப்போனா, வேற மாரியான மரியாதைகள், அவமானங்கள், ஏச்சுக்கள், பேச்சுக்கள் இதுதான் கிடைக்கும். அப்ப ஏன் இது செய்யணும்? உங்களுக்கான வேலையோட ஒண்ணு வந்திருக்கீங்க. அத நீங்க செய்யணும்னா, இதெல்லாம் செஞ்சு தான் ஆகணும். இதுதான் அதுக்கான ரிசல்ட். நெறைய அவமானங்கள் படணும். அந்த அவமானத்த கூட ஓகே. அவங்க ஏதோ அவமானப்படுத்திட்டு போறாங்க. அவ்வளவுதான். அதுக்காகலாம் நான் வந்து அப்படியே ஒடிஞ்சிரவோ, இது பண்ணவோ ஏன்னா என்னுடைய நிலையான விஷயம் என்ன? ஆனந்தம். இன்னைக்கு உங்க பேர வந்து யாரோ வந்து அது கூட ஒரு கெட்ட வார்த்தை சொல்லிட்டாங்கன்றதுனால நாளைக்கு அந்த கெட்ட வார்த்தையோட என் பேர சொல்லிட்டான். நாளையில இருந்து நான் பேர மாத்திக்கிறேன்னு நம்ம மாத்திக்குவோமா? அதே மாரி உங்களுடைய நிலையான ஒரு விஷயம் ஆனந்தம். அது ஏன் இந்த வர்றது போற விஷயங்களுக்காக நம்ம மாத்திக்கணும்? அது ஒரு நிரந்தரமானது.
சுகமோ, மகிழ்ச்சியோ, சந்தோஷமோ, அது கணிக்கிற அடுத்த விஷயம் போயிரும். கண்டிப்பாக அது ஸ்டேபிளான ஒரு விஷயம் கிடையாது. ஆனா ஆனந்தம்ன்றது உங்ககிட்ட தான் இருக்கு. சுகம் வந்தாலும் நீங்க ஆனந்தமாக தான் இருப்பீங்க. துக்கம் வந்தாலும் நீங்க ஆனந்தமா அது உங்க கையில தான் இருக்கு. அடுத்தவங்க உங்களுக்கு சுகத்தையும், துக்கத்தையும் குடுக்கவே முடியாது. அத நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அடுத்தவங்களுடைய சொற்கள் அதுதான் சொல்றேன். திட்டுறதோ, இல்ல ஒரு நம்மள அவமானப்படுத்தக்கூடிய அந்த விரும்பத்தகாத செயல்கள் நெறைய பேர் செய்வாங்க. அதனாலலாம் நம்ம அசஞ்சிடக்கூடாது. எ அ எல்லாம் இந்த மகான்கள், இவங்களுடைய வாழ்க்கை எல்லாம் பார்க்கிறப்ப ரொம்ப கேவலமா இருக்கும். அவங்க எவ்ளோ அவமானப்பட்டுருக்காங்க, எவ்ளோ கஷ்டப்பட்டுருக்காங்க, எவ்ளோ தூத்திருக்காங்க. எல்லாத்தையும் உள்ள போய் பார்த்தா தெரியும். ஆனா அத எல்லாத்தையும் அவங்க ஜஸ்ட் லைக் தட். இட்ஸ் ஓகே. அது அவன் ஏதோ பண்றான். அப்படின்ற மாரி அவங்களுடைய சுயத்திலேயே அவங்க ஸ்ட்ராங்கா நின்னதுனால தான், அடுத்து, 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 அடுத்து அவங்க இன்னமும் ஒரு உயர்நிலையை அவங்களால அடைய முடியுது. அப்ப வாழ்க்கைன்றது நன்மை, தீமை கலந்தது தான். இன்னமும் நீங்க ஹெல்ப் பண்றப்பல்லாம் இன்னும் உங்களுக்கு கூடுதலாக அவமானம். அது இன்னொன்னு ஏன் இந்த அவமானங்களும், ஏச்சுக்களும், பேச்சுக்களும் இந்த மாரி பண்றப்ப வருது அப்படின்னா, அதெல்லாம் என்ன கேட்டா ஒரு டெஸ்ட். இதுலெல்லாம் இந்த ஆன்மா அ அப்படியே அசையுதா, பயந்து ஓடிருதா அப்படின்னு பிரபஞ்சம் வைக்கக்கூடிய ஒரு டெஸ்ட் மட்டுமே. சோ நம்ம ஆனந்தத்துல இருக்கிறோன்றப்ப, அது எதாலயும் கலங்கப்படாத ஒரு விஷயம். அந்த மாரி ஏன்னா வாழ்க்கை அப்படின்றது இந்த இருமையான ஒரு வாழ்க்கை தான். சுக, துக்கம், கஷ்டம், நஷ்டம், இன்பம், துன்பம் இதால ஒரு நிறைஞ்சது தான். எதையும் மாத்த முடியாது. எனவே அதனால முடிஞ்ச வரைக்கும் நம்ம அடுத்தவங்களுக்கு நம்மால முடிஞ்ச ஒரு உதவி. நீங்க போய் அடுத்தவங்களுடைய மூட்டைய எடுத்து உங்களுடைய இதால சுமக்கணும் அப்படின்றதெல்லாம் இல்ல. ஆனா, நீங்க அடுத்தவங்கட்ட உதவி கேட்கக்கூடாது. ஆனா, அடுத்தவங்களுக்கு நீங்க உதவி பண்றப்ப, நெறைய அதனால சில இடர்பாடுகள் வரலாம். அத நீங்க சந்தோஷமாக ஏத்துக்கும் பட்சத்துல, நீங்க அருமையாக வேற நிலைக்கு அது கொஞ்ச நாள் தொடரும். ஆனா, எப்ப அந்த நிலைமை மாறும் அப்படின்றது யாருக்கும் தெரியாது. ஆனா மாறும். வெகு விரைவில் மாறும். ஏன்னா, நம்மளுடைய கணக்கு வழக்கு எப்படி இருக்குன்றது நமக்கு தெரியாது இல்லையா? அதனால அது மாறதான் செய்யும். அந்த அடுத்தவங்களுக்கா நீங்க உதவி பண்றப்ப, வர்ற துன்பத்துல அத அத நீங்க துன்பமாக கருதக்கூடாது. துவண்டும் போக்கூடாது. அப்ப அந்த ஆனந்தத்துல வாழ்றது தான் என்னுடைய பிறப்புரிமை. ஏன் அப்டின்னா, அந்த ஆனந்தத்துல வாழ்றதுன்னா என்ன? கண்டிப்பா அதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் நம்ம உள்ள போய் பார்த்தோம்னா, அந்த இறை உணர்வுல நம்ம நிலைச்சிருக்கிறது தான். இறையோட நீங்க தொடர்புலயே இருக்கப்ப, உங்களால அந்த ஆனந்தத்த கண்டிப்பாக அப்படியே மெயின்டெயின் பண்ண முடியும். இதுக்காக தான் அந்த கிருஷ்ண பரமாத்மா அப்படின்ற ஒரு அவதாரமே அவர் எடுத்து காமிச்சாரு. எதாலயும் அவர் இது பண்ணிக்க மாட்டாரு. எப்ப பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாரு. அப்படியே இதுதான் அப்படின்ற ஒரு வாழ்க்கைய அவர் நெறைய அதுல அவரு பண்ணது இதெல்லாமே வேற வேறயா இருக்கலாம். ஆனா அவருடைய வாழ்க்கையை அவர் எப்படி வாழ்ந்திருக்காரு அப்படி எல்லாத்துக்கும் நம்ம வெறும் கதையா மட்டும் பார்க்கிறோம். ஆனா அதுல அவங்க என்ன சொல்ல வந்திருக்காங்க, அதை இதுவரைக்கும் நம்ம யாருமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அத பார்க்கல அப்படின்றதுதான். கதையா சொல்லி நம்மளும் அடுத்த தலைமுறைக்கும் கதையா சொல்லி, அடுத்த தலைமுறை கதையா சொல்லி, அதுல சொல்ல வந்த விஷயத்தையே நம்ம இதுவரைக்கும் விட்டுட்டோம். வெறும் சக்கைய மட்டுமே புடிச்சுட்டு, அதையே இன்னும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம் அப்படின்றதுதான். அப்ப குடும்பம் அப்படின்றது ஏன் இப்ப வேண்டாமா? கண்டிப்பா வேணும். அப்ப ஒரு ஆணும், பெண்ணும் கலந்து ஒரு வாழ்க்கை வாழ்றாங்க. அதுல வராத விஷயமா வெளிய போய் உங்களுக்கு வரப்போறது. அதுல எவ்ளோ சந்தோஷம், எவ்ளோ துக்கம், எவ்ளோ கோவம், எவ்ளோ வெறுப்பு, எவ்ளோ ஒரு இது வருது. ஆனா, அதுல எல்லாத்தையும் துவண்டு போகாம, இந்த வாழ்க்கைய நம்ம அந்த ஒரு நிலையான ஒரு தன்மை மேல மட்டுமே நம்மளுடைய வாழ்க்கைய ஸ்ட்ராங்கா அமைச்சுக்கணும். ஒவ்வொரு விஷயத்திலயும் கவனமா இருக்கணும். இந்த அறியாத
கஷ்டப்படுறவங்க அப்படின்னா, சில பேருக்கு அது என்னன்னு கூட தெரியாது. உண்மையா அவங்க கஷ்டப்படுவாங்க. என்னன்னு கூட தெரியாது. அவங்களுக்கு நம்மால முடிந்த ஒரு உதவி, அவங்க சிறப்பா வாழ்றதுக்கான ஒரு உதவி. அது செய்யறதுக்கு தான் நம்ம பொறந்து அதே மாரி நம்ம அப்படியே டெவலப் பண்ணிக்கிட்டே போகணும். அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, திரும்பவும் நல்லவங்க கிட்ட மட்டுமே நம்மளுடைய கனெக்ஷன் இருக்கணும். சில பேர் வந்து நமக்கே தெரியும். அவங்க கூட பேசுறப்ப நமக்கு சந்தோஷமா இருக்கும். அடுத்தவங்கள பத்தி குறை பேசுவாங்க. ப இந்த புரணி பேசுவாங்க. "இந்த பாரு அவங்க வீட்ல இது நடந்துச்சு. இந்த பாரு இங்க இவங்க இப்படி பண்ணாங்க. உனக்கு தெரியுமா?" அப்படின்னு. நமக்கு அது ஒரு புது இன்ஃபர்மேஷன் கிடைச்சது சந்தோஷமா இருக்கும். ஆனா, அது உங்களுக்கு துக்கமான வாழ்க்கைக்கு மட்டுமே. அது எல்லாத்தையும் நமக்கு தேவையில்லாத விஷயம். ஓகேயா? அப்படின்ற மாரி அந்த ஒரு இதுல போய் நம்மளையும் நம்ம இணைச்சுக்க வேண்டாம். இந்த நல்லவங்களோட மத்தியில நம்ம இருக்கலாம். அவங்க நல்ல அந்த பேச்சுகள கேட்கிறப்ப ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள ஒரு மாறுதல் வந்து, அப்படியே மாறிக்கிட்டே வருவோம். டக்குனு சினிமால வர்ற மாரி ஒரே ஒரு பாட்டு சீன்ல அப்படியே தலைகீழாலாம் யாரும் மாற மாட்டாங்க. அப்படியே கிராஜுவலா கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுடைய வாழ்க்கை வந்து கண்டிப்பாக மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஏன்? "அன்புக்கு உண்டோ அடைக்கும் தாழ்." அன்பு அன்பு அப்டின்னா, அன்புக்கு ஒரு டெஃபினிஷன் கேட்டா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? அன்பா இருக்கிறது சந்தோஷம். ஆனா, எங்க நீங்க பார்த்தீங்கனாலும், நம்ம எங்க ரொம்ப அன்பா இருக்கமோ, அங்க வலி ஜாஸ்தி இருக்கும். அவமானம் இருக்கும். துன்பம் இருக்கும். ஆனா, இருக்கட்டும் ஐயா, இருக்கட்டும். ஓகே. ஆனா, உங்களுடைய அந்த நிலையாத அந்த தன்மையான அந்த ஸ்டேபிளான அந்த ஒரு தன்மையான ஆனந்தத்த மட்டும் கெட்டியா புடிச்சுக்கோங்க. எதுவும் என்ன அசைக்க முடியாது. நான் ஆனந்தமாக இருக்க மட்டுமே பிறந்த ஒரு அ உயிர். இந்த இது கடைசி வரைக்கும் இப்படிதான் இருக்கும். அப்படின்றதுல நம்ம கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப உறுதியாக இருக்கணும். ஏன்னா கண்டிப்பா அந்த பேச்சு, ஏச்சு, அவமானம் என்னென்ன இருக்கோ இன்னும் அது எல்லாம் உங்கள வந்து கண்டிப்பா வரும். ஈட்டி மாரி வந்து பாயும். நீங்க அன்புல வந்து திளைச்சிருக்கிறப்ப, அன்புல வந்து அப்படியே பறந்து வேரூனி இருக்கிறப்ப, அது உங்கள தாக்காது. வந்த வேகத்திலேயே திரும்பி போயிரும். ஒரு கட்டத்துல அது நின்றும். உண்மை அதுதான். நின்றும். இதுதான் மனித வாழ்க்கையோட மேன்மை. சோ, இந்த உங்களுடைய வாழ்க்கை விருப்பான விஷயமா இருக்கட்டும், வெறுப்பான விஷயமா இருக்கட்டும், உங்களுடைய பொறுப்பை தட்டிக் கழிக்காமல் சரிவர செய்யுங்கள். விருப்பு வெறுப்பு இல்லாம உங்களுடைய பொறுப்பை நம்ம செய்யணும். அவ்வளவுதான். வாழ்க வளமுடன்.